நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:13. ஒருவனை ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை சில நேரங்களில் அவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை சில இடத்துல நான் என்ன பண்ணுவேன், அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில அடையாளத்தை நான் பார்ப்பேன். எங்கேயாச்சும் அந்த காரியங்கள் நடக்குதா, அந்த காரியம் நமக்கு அந்த வார்த்தைக்கு ரிலேட்டடா கத்த செய்கிறான்னு பல இடத்துல பல கோணத்துல பார்க்கும்போது திரும்பவும் இந்த நாள்ல சபைக்கு வரும்போது அந்த வார்த்தை இன்னுமா கத்த உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை. அப்போ ஒரு தாயானவள் எப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்கு எப்போ பசி எடுக்கும், ஒரு பிள்ளைக்கு எப்பொழுது ஆகாரம் கொடுக்கணும், ஒரு பிள்ளைக்கு எப்பொழுது பாதுகாக்கின்ற ஒரு அறிவு யாருக்கு இருக்கும்? தாய்க்கு இருக்கும். அல்லேலூயா. சோ அப்படியா நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து ஒருவேளை இந்த ஏப்ரல் மாதத்துல முதலாவது நாள் பல குறைவுகள் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க பல இடத்துல குறைவுகள் மத்தியிலோட இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், குறைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த குறைவுகளின் மத்தியில கர்த்தர் உங்களை தேற்றுவார். யாரால இந்த விசுவாசம் இருக்கு? நீங்க வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம், அதாவது கர்த்தர் தேற்றுகிற அந்த தேறுதல் மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, முதல்ல உங்க இருதயம் சந்தோஷப்படும். யார் விசுவாசிக்கிறீங்க? நான் அதுதான் சொன்னேன். நான் கடந்து வரும்போது பல குறைவுகளோடு கூட தான் வந்தேன். ஆனா குறைவுகளை நான் வாய் விட்டு கூட நான் சொல்லல. ஆனா என் குறைவுகளை எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அப்ப தாயை விட என்னை அதிகமாய் தேற்றுகிற ஒரு தேவன். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல நான் மீண்டும் சொல்றேன், பல குறைவுகள் மத்தியில இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம், பல இயலாமைகளின் மத்தியில இந்த வார்த்தையை கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை. யார் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை தேற்றுவான். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமனுடைய புஸ்தகம் 21 அதிகாரத்துல 14 வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிவிட்டால்? யாருங்க? நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைய, தன் இனத்து தன் வித்துக்கு பிறந்த பிள்ளைய என்ன பண்ற? ஆபிரகாம் அனுப்புறான். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆகார் ஏன் என்ன அனுப்புகின்ற ஒரு வார்த்தை கூட யாரு பார்த்து கேட்கல? ஆபிரகாமை பார்த்து கேட்கவே இல்லை. ஏன் நான் போனோம்? இன்னைக்கு நிறைய இடத்துல யோசிச்சு பாருங்க. சில இடத்துல சில பொருட்களை நம்முடைய தாய் தகப்பன் கொடுக்கிற வேலை, அது மறுக்கப்படுகிற வேலை நம்ம என்ன பண்றோம்? ரியாக்ட் பண்றோம். ஏன் எனக்கு தரமாட்டேன் அப்படின்னு நம்ம சண்டை போடுறோம். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, பிள்ளையும் தன் துருத்தியில தண்ணீரை வைத்துக் கொண்டு அவளை துரத்தி விடுகிற போது ஆகர் ஒரு வார்த்தையும் பேசல. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார். ஏன் அவ அலைந்து திரிகிறான்னா, அவ இதுக்கு முன்னாடி அடிமையான பெண்ணா இருக்கிற இந்த ஆகார் ஒரு சர்க்கிளுக்குள்ளதான் இருந்தான். அவருடைய வேலை என்னது? அடிமை பெண். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீட்டு வேலை செய்கிற பிள்ளை. அந்த பிள்ளைக்கு உலக அறிவுகளோ இல்ல வெளியே போய் வாழ்ந்திருந்தான அனுபவமோ கிடையாது. இப்ப முதலாக என்ன பண்ற? ஆகார் வெளியே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் முதல்ல அவருடைய என்ட்ரி. இதுதான் முதல்ல வெளி உலகத்தையே அவருடைய முயற்சியினால ஃபேஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன். தான் முயற்சியினால யாரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். யாரு? ஆகார். இதுக்கு முன்பதாக குடும்பத்துல ஒரு எஜமானனையோ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதான அந்த யார் இடத்துல சார்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல ஆகார் அதுவரையில் எப்படிதான் இருந்திருக்கா? அடிமை பெண்ணாகவும் சார்ந்து வாழ்ந்து வந்தாள். ஆனா இப்பொழுதுதான் யாருமே சாராம தனிமையா வருகிறார். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை எனக்குன்னு யாரும் இல்லை, என்னை தேற்ற ஒருவேளை எல்லாரும் இருந்து நான் அனாதையை போல கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட இந்த வார்த்தை நீங்க கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆகாரை துரத்தி விடுகிற வேலையில ஆகாருக்கு உலக அறிவு இல்லாமல் இருந்தான்.
ஆகாருக்கு எவ்விதமான அறிவுகளும் இல்லை, உலகத்தில் எப்படி வாழும். வேதம் சொல்லப்படுறது பெயர்சபாவின் அது வனாந்தரம் என்கின்ற ஒரு விஷயம் கூட யாருக்கு தெரியல. அவ சர்க்கிள் பேசப்பட்ட வனாந்தரம் ஆசீர்வாதத்தினுடைய எல்லைகளுக்கு இருந்தா அது அப்புறம். ஆனா ஆகார் அது வனாந்தரன்ற எண்ணம் கூட என்ன ஆகாருக்கு தெரியல. யாருக்கு விளங்குது? ஒரு வனாந்தரத்தை எப்படியா இருக்கிறான், அவ அலைந்து திரிகிறவளாக காணப்படுகிறார். வாசிக்கலாமா? துருத்தி தண்ணீர் செலவழித்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று போய் சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை, நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கூட ஆகா தன்னுடைய பிள்ளையை சுமக்க மறுக்கிறான். அதாவது பாசம் இல்லைன்றதுக்கு பொருள் அல்ல, அவளை நேசிக்கலன்றதுக்கு பொருள் அல்ல, பிள்ளை சாக போகிறான்ற ஒரு உணர்வு. அல்லேலூயா. அந்த இடத்துல ஆகாரையும் தேற்ற ஒருத்தரும் இல்ல, ஆகாருடைய பிள்ளையை தேற்ற ஆகார் இருந்தாலும் கூட ஆகாரால் எதுவும் செய்ய முடியல. யாருக்கு விளங்க நான் சொல்றது? ஆகாரை தேற்றுவதற்கு அந்த இடத்துல ஒருவரும் இல்ல. ஆகாருடைய பிள்ளை தேற்றக்கூடிய இடத்துல ஆகார் இருந்தாலும் கூட ஆகாரால பிள்ளை என்ன பண்ண முடியல, தேற்ற முடியல. ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில இந்த வார்த்தைக்கு நீங்க கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆகாருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தாரோ இல்லையோ, பிள்ளையுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிற உங்க சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பார். அதனாலதான் வேதம் சொல்லப்படுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை. அல்லேலூயா. சில உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆகார் பிள்ளையை தான் சுமையில் இருந்து அவன் தூக்கி வைக்கிறான். அதுவரை சுமந்த ஆகார் இப்ப பிள்ளை என்ன பண்றான், இறக்கி வைக்கிறான். யாருக்கு விளங்குதுங்க? நல்ல கவனம். இப்ப அலைந்து திரிகிறா, அந்த அட்மாஸ்பியர் வறட்சியான சூழ்நிலை, வெப்பம் நிறைந்த பகுதி. இப்ப அந்த பிள்ளை எங்க இருக்குங்க? விளங்குதா? ஒரு செடியின் கீழே போய் வைக்கிற. வாசிக்கலாம் 14 மாசம் வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன், நல்லா கவனிங்க, வேதத்துல தேவதூதன் அப்படின்னா அது தேவதூதன், தேவதூதனானவர் அப்படின்னு அந்த வார்த்தை எங்களை வேதத்துல வருகிறதோ, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம். தூதர் என்பவர் வேற, தூதனானவர் என்பது வேற. இப்ப தூதருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் பரலோகத்திலிருந்து. வாசிக்கலாம். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகா. இப்ப யார் சத்தத்தை கர்த்தர் கேட்டதுங்க? பிள்ளையின் சத்தத்தை யார் கேட்டதுங்க? தேவன் கேட்டா. இப்ப பதில் யாருக்கு கிடைக்குதுங்க? யாருக்கு விளங்குதுங்க? வேதம் சொல்லப்படுகிறது, நீ அழுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறான். நீ அழுகிற சத்தம், இந்த பூலோகம், இந்த பூமியில் இருக்கிறதா மனிதர் ரியாக்ட் பண்றாங்களோ இல்லையோ, பரலோகம் ரியாக்ட் பண்ணும். விளங்குதா? பிள்ளை சத்தத்தை யார் ரியாக்ட் பண்ணது? ஆபிரகாம் ரியாக்ட் பண்ணல, ஆகாரால் ஒன்றும் செயல்படுத்த முடியல. ஆனா பரலோகம் சும்மா இல்லை. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் கூப்பிடுகிற சத்தம் பரலோகம் கேட்கும். அல்லேலூயா. நீங்க எந்த குறைவுகளின் மத்தியில தெய்வத்தை நோக்கி நீங்க அமர்ந்து காத்திருக்கிறீர்களோ, அந்த நேரத்துல பரலோகம் உங்களுக்காக இறங்கி வரும். அல்லேலூயா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. நல்ல கவனிங்க, அந்த வனாந்தரத்தில் தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பதில் சொல்வதற்கும் வழி சொல்வதற்கும் ஒருவருமே இல்லாத இடத்துல வழியாகவும் சத்தமாகவும் தேவதூதனானவர் ஆகாரோடு பேசுகிறார். விளங்குதா? வேதம் வாசிக்கும் போது அவர் அலைந்து திரிந்தார். பிள்ளை, தாய் சொல்றா, பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துக்கு. விளங்குதா? அதுவரையிலும் அந்த வனாந்தர பெயர்சபா வனாந்தரத்துல அவள் அலைந்து திரிந்தவளாய் காணப்பட்டாள். இப்ப ஒரு வார்த்தை உருவாகிறது, நீ எழுந்து புறப்பட்டு எங்க போ. ஆனா ஆபிரகாம் ஆகார் எங்க போன்னு சொல்லல, இங்க போ, இந்த இடத்துக்கு போன. ஆபிரகாம் ஆகாரை பார்த்து சொல்லல. ஆபிரகாம் ஆகாரை மறந்து போயிட்டான். ஆபிரகாம் ஆகாரை எல்லாவற்றிலும் கழிச்சு கட்டலாம் நினைச்சுட்டான். சாரல் எல்லாவற்றும் முடிச்சுதான் நினைச்சான். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவர் உங்க சார்பில் இருப்பார் என்று சொன்னான். உங்கள் முடிவுகளை கர்த்தர் துவக்கமா மாற்ற முடியும். அல்லேலூயா. எந்த மனிதர்கள் உங்களை முடிச்சிடனா, இதுக்கப்புறம் இவருடைய சகாப்தம் முடிஞ்சிச்சுன்னு அப்படின்னு எந்த மனிதர்கள் நினைக்கிறார்களோ, அதே இடத்துல பரலோகம் உனக்கான ஒரு சத்தத்தை பிறப்பிக்கும், உனக்கான வழியை காண்பிக்கும். அல்லேலூயா. இதுவரையிலும் அந்த பெயர்சபாவின் வனாந்தரத்துல அவளுக்கு வழி சொல்வதற்கு, போதிப்பதுவதற்கு, ஆற்றுவதற்கு எந்த விதமான சூழ்நிலை இல்லாத நேரத்துல ஆகாருக்கு ஒரு சத்தம் உண்டாகிறது, பயப்படாதே. இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க. பிரச்சனைகள் வரும்போது முழங்கால் படியிடுங்க, தேவைகள் வரும்போது முழங்கால் படியிடுங்க. ஏனென்றா உன்னை தேற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறான். யார் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் முழுவதும் அல்லங்க சிஸ்டர், இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே,
இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல நம்முடைய தேவன் தேற்றுகிறவர். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்க சொன்னா நீங்கள் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரையிலும் அவர் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. சில ஆராதனைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் நம்மள இருதயத்தை லகுப்படுத்தும். ஆராதிக்கிற ஆராதனைகள், ஜெபங்கள் சில நேரத்துக்கு நம்மள கொஞ்சம் அந்த நான் அது தவறுன்னு சொல்லல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டே இருக்கும். யாருக்கெல்லாம் சொல்ல விளங்குதுங்க? ஆராதனை என்பது அது முக்கியம். ஆராதனை பிரியப்படுகிற தேவன் அது ஆனா எந்த இடத்துல எந்த சபை எந்த விசுவாசி கர்த்தருடைய வார்த்தை இது எனக்குரியது என்று விசுவாசிக்கிறவர்களோ அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க, வேதத்தினுடைய பிரதானங்களில ரொம்ப அந்த ஆழமான சத்தியத்தை எல்லாம் பாருங்க. ஈசாக்கு 2 பிள்ளை. யாரு? ஈசாக்கு 2 பிள்ளை யாருங்க? சொல்லுங்க. முதல்ல யாரு? முதல்ல பேர் சொல்லுங்க. ஆர்டர் சொல்லுங்க. முதல்ல யாரு? ஏசா, யாக்கோபு. இப்ப யாக்கோபு ஈசாக்கு கிட்ட போயிட்டு ஏசா எல்லா விதமான ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறான். யூத ரபிமார்கள் சொல்றாங்க அந்த காலகட்டத்திலே ஈசாக்கு 200 கோடி ரூபாய் வச்சிருப்பான். ஏன் 200 கோடி வச்சிருந்தான்னா ஆபிரகாமுடைய சொத்து ஒரு பங்கு. ஈசாக்கு விதைவிதைத்தான். அந்த வருடத்துல ஈசாக்கு எத்தனை ஆசீர்வதிச்சாரோ அப்ப இத ஒரு கணக்கு சொல்றாங்க யூத ரபிமார்கள். ஏறக்குறைய 200 கோடிக்கு அதிபதி யாரு இருந்தாரு? ஈசாக்கு. ஈசாக்குடைய பிள்ளை இப்ப யாரு? ஏசா, யாக்கோபு. நல்லா கவனிங்க. ஏசா எல்லா விதமான ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். ஆனா யாக்கோபு வாங்கின ஒரே 10 விதமான ஆசீர்வாதங்கள் தெரியுமா? அவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் ஜாதி பெருமை. வெறும் கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோப கர்த்தர் பெருக செய்தது நோக்கம் வார்த்தையா இருக்கிற வாக்குத்தத்தங்கள். விளங்குதா? ஏசவான அந்த ஐஸ்வர்யங்கள் அவங்க வாழ்க்கையில உயர்வையும் எந்த காரியத்தை குறித்து பேசப்படல. ஆனா யார் வார்த்தை வாங்கி கொண்டு போனாங்களோ அவர்களை இந்நாள் வரையிலும் வேதம் அந்த நபர்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆகாருக்கு சத்தம் இல்லாத இடத்துல சத்தத்தை உருவாக்கின. வாசிக்கலாமா? 18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து, இதுவரையிலும் கையினால எந்த கையினால சுமக்கப்பட்டாலோ அந்த குழந்தை இப்ப எங்க இருக்குங்க? கீழே கிடக்கு. இப்ப அந்த குழந்தைய கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து பிடித்து கொண்டு போ. அந்த கையினால் யாருக்குள்ள விளங்குது? இதுவரை பிள்ளையுடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்க? பிள்ளை மரத்தின் கீழே வச்சுட்டு இருக்கிறான். அந்த பிள்ளை எதனால சாகிறத பாக்குறான்னு சூழ்நிலை. பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேங்கிற அன்பு தூரத்துல போய் யாரு இருக்கிறா? ஆகார் இருக்கிறா. ஆனா பிள்ளையுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க. நல்ல கவனிங்க. வனாந்தரத்துல நடக்க முடியாத ஆகார் நடந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இஸ்மவேல கர்த்தர் சொல்றா, அவனை வலது கையினால் பிடித்து. என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்க? அவன் தகப்பனா இருக்கிற ஆபிரகாம் இஸ்மவேல மறந்திருக்கலாம். ஆனா இஸ்மவேலை நான் மறக்கவில்லை. அவனுக்கு நான் தகப்பனா இருப்பேன். நான் அவனை பலப்படுத்துவேன். அவனுக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அவனுக்கு நான் வழியை உண்டாக்குவேன். அவனை நான் தேற்றுவேன். அல்லேலூயா. அப்ப எங்க இந்த ரிஃப்ளெக்ட் எங்க வந்தது? அது வரையும் மனாந்தரத்துல தண்ணீருக்கு சாக போகிற சூழ்நிலை இருக்கிற இடத்துல இப்ப கர்த்தர் ஆகாரை பார்த்து சொல்லுகிற. வாசிக்கலாம் 18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். யார் சொன்னது? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆகாருடைய வாழ்வில, இஸ்மாயிலுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தான். நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல உங்களை யார் மறந்தாலும் யார் உங்களை வெறுத்தாலும் என் தேவன் உங்களை வெறுக்க மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அன்றைக்கு ஆகாருடைய சத்தத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அதுவரை பிள்ளை சாகிற நிலைமை எப்பொழுது பரலோகம் திறக்கப்பட்டதோ அப்பொழுது சாக கிடந்த சூழ்நிலை நடக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுற இந்த மாதத்துல உங்க படுக்கைகளை கர்த்தர் நடக்க பண்ணுவா. அல்லேலூயா. எதெல்லாம் செயல்படுத்த முடியாத ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகளை ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல உங்களை தேற்றி நடக்க பண்ணுவா. விசுவாசிக்கிறீங்களா? இஸ்மவேலை கர்த்தர் நடக்க பண்ணினக்கு தேவன் பலன் கொடுக்க முடியும். அந்த வார்த்தை விசுவாசிக்கிற உங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவா. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல. யோவான் எழுதிய சுவிசேஷம் 5 வசனம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேம் வாசல்களிலே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானியர்,
சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதனானவரா தேவதூதனா, நல்ல கவனிங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து, இதுக்கு முன்னாடி சூம்பின உருப்புடையவர்கள், வியாதியஸ்தக்காரர்கள், குருடர்கள், சப்பானியக்காரர்கள், சூம்பின உருப்புடையவர்களுக்கெல்லாம் அற்புதத்தை செய்தவர் தேவதூதன். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல சுகம் பெற்றவர் தேவதூதன் ஆனவரால அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். விளங்குதா? இப்ப வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் வசனம் வாசிக்க. 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, என்னங்க அந்த இடத்துல முதலே யார் தான் மீட் பண்றாரு? அந்த குலத்துக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் இயேசு வராரு. ஆனா வந்த உடனே இவன் எத்தனை நாட்களா காத்திருக்கிறான்றது என்கின்றதான உணர்வு யார் அறிகிறது? யாருக்கு விளங்குதுங்க? அப்ப நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஒருவேளை நீங்க வெகு காலமா ஜெபித்து கொண்டிருக்கலாம், வெகு நாட்களா நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், வெகு நாட்களா நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் உன் போராட்டங்களையும் உன் வெகு காலம் இருக்கிறதான காத்திருப்பதிலையும் கர்த்தர் தேற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இவன் என்னை தேற்றுங்கன்னு என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. வாசிக்கணுமா? 6ஆம் வசனம் வாசிக்கணுமா? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து. யாரை நோக்கி? நம்முடைய தகப்பன் எப்படின்னா, கூப்பிடும் போது மாத்திரம் உதவி செய்கிறவர் அல்ல. நான் இந்த சாப்டர் கவனிங்க. ஆகார் அழுகிறா, பிள்ளை அழுகிறா. இவங்க 2 பேரும் யாரும் கூப்பிடல, கர்த்தரை கூப்பிடல. 38 வருஷமா பெதஸ்தா குலத்தில் இருக்கிறவன இயேசு அங்க வந்தாரு. இயேசு இதுக்கு முன்பதாக பார்க்காத ஒருத்தன் இயேசு பார்க்கிறார். ஆனா இயேசு இந்த 38 வருஷமா இருந்த மனுஷன் பார்த்தானோ இல்லையோ, இயேசு அவனை பார்த்தான். யாருக்கு விளங்குதுங்க? இது என்ன? அம்மா என்பவள் யாருன்னா, பிள்ளை சாப்பாடு கேட்டதான் சாப்பாடு கொடுக்குறவள் அம்மா இல்ல. பிள்ளைக்கு எப்ப கொடுக்கணுன்றது, ஒருவேளை சாப்பாடு நேரம் வந்து பிள்ளை மறந்து போனோட அம்மா விட மாட்டாங்க. யாருக்கு விளங்குதுங்க? ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை இந்த 38 வருஷமா அவனை தேற்றுவதற்கு ஒருவனும் இல்லாமல் நிர்கதியா தனிமைப்படுத்தப்பட்ட வேலையில இந்த 38 வருஷம் உள்ள உன் மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு தேடி வந்தான். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் காத்திருப்புதல் ஆசீர்வாதமா மாறப்போகுது. யார் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய படுத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். இதுவரையிலும் அந்த வனாந்திரத்துல, பெயர்சபா வனாந்திரத்துல ஒரு மரத்தின் கீழ் படுக்கப்பட்டிருந்த இந்த இஸ்மவேலை கர்த்தர் சொல்கிறார், பிள்ளையுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து போ, அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைங்க, அந்த ஒரு வார்த்தை இஸ்மவேலுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு. இன்றைக்கு இயேசு சொன்ன 38 வருஷமா படுத்திருந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வாசிக்கிறோமா? இயேசு அவனை கண்டு, இயேசு அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அவன் என்ன சொல்லியிருக்கணுங்க? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்கன்னு இருக்கணும். ஏன் அந்த இடத்துல அவ்வளவு விஷயத்த சொன்னா? அந்த வியாதியை விட அவன் அனுபவிக்கிற அந்த பாடு ரொம்ப கொடுமையானது. பிரச்சனை வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா 38 வருஷமா இந்த குலத்தால நான் ஜர்னி பண்றேன். ஆனா 38 வருஷமா நான் பாக்குறான், பார்த்தவன் என்னோட கூட பேசணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் என்னோட கூட டிராவல் பண்ணா, போயிட்டு கூட வந்து எனக்கு என்ன பண்ணலாம ஹெல்ப் பண்ணல. எனக்காக போயிட்டு, இல்லங்க நீங்க ஒரு நாள் இவரை விட்டு கொடுங்க, இவர் முன்னாடி போயிட்டு விழுந்துட்டுன்னு ஒருத்தர் எனக்காக பரிந்து பேசல. விளங்குதா? யாரும் பேசாத இடத்துல இந்த 38 வருஷம் உள்ள இந்த மனுஷனை நோக்கி இயேசு பேசுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இவன் இயேசு கிட்ட போயிட்டு, ஏசப்பா என்கிட்ட வந்து பேசுங்கன்னு இவன் கேட்கலங்க. அம்மா பிள்ளை அடிச்சுட்டா கூட, பிள்ளை அழுதா கூட, பிள்ளை காம்ப்ரமைஸ் ஆகுதோ இல்லையோ, அம்மா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ஏன் சொல்லுங்க? ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை, நான் மீண்டும் சொல்ல சிஸ்டர், இந்த உலகத்துல எல்லாராலும் இருந்தும் உங்களை தேற்ற, உங்களை விசாரிக்க ஒரு மனுஷனே இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. இயேசு கேட்டாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிற? அப்ப சொஸ்தத்தை விட 38 ஆண்டுகள் காத்திருப்புதான் வழி. விளங்குதா? விளங்குதா? அல்லேலூயா. 38 வருஷமா அவன் காத்திருக்கிற காத்திருப்பு தான் இந்த வியாதி விட மிக கொடுமையானது. அவன் சொல்ல ஒரு விஷயம் வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு என்ன இல்லைங்க? யாருக்கு விளங்குதுங்க? ஒருவரும் உனக்கு இல்லைனாலும் கர்த்தர் சொல்கிறா, நான் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன். அன்றைக்கு அவனுக்கு ஒருவனும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இயேசு அவனை தேடி போனார். விளங்குதானே? அல்லேலூயா.
அன்றைக்கு ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லப்படுகிறது. அவன் சொன்ன வழி என்ன தெரியுமா? எத்தனையோ ஒருவேளை ஒரு வருஷம் அவனோட ஒருத்த பத்து இருக்கலாம், ஒரு வருஷமா கூட அந்த அந்த குளத்துல பேசி இருந்திருக்கலாம். அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். போனவன் திரும்ப வந்து என்ன பண்ணல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க கூடு. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணல, ஹெல்ப் பண்ணல. அல்லேலூயா. இல்ல அங்க இருக்கிற எல்லாரும் கூட இல்லங்க, இன்னைக்கு ஒரு நாள் 365 நாள் இருக்குதுங்க, அந்த 365 ஒரு நாள் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம், அவர் விட்டுலாம். ரொம்ப நாளா அங்க வந்து வந்து போற கஷ்டப்படுற அவருக்கு யாருமே இல்ல. அந்த இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனும் இந்த 38 வருஷமா காத்திருக்கிற மனுஷன் மேல ஒருத்தர் இறக்க பாராட்டுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் ஆகாரம் மேல இறக்கம் பாராட்டல. நீங்க குடும்பத்துல இருக்கீங்களா, உங்ககிட்ட வர வேண்டிய சில ஆசீர்வாதங்களுக்கு சில மனிதர்கள் இறக்கம் பாராட்டலையா, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை. அல்லேலூயா. வியாதியஸ்தன் வியாதியை பத்தி விட அவன் உள்ளுக்கிற வழி என்ன தெரியுமா? என்னை ஒருத்தனும் கொண்டு போய் விடுவதற்கு இல்ல, ஆனா என்னோடு கூட இருந்தவங்க கூட என்கிட்ட பேசல, நீங்க எனக்கு யாருன்னே தெரியல, நீங்க வந்து என்கிட்ட விளங்குதா, சொஸ்தமாகறேன்னு கேட்டார். சொஸ்தமா நீ யாரு கூட அவன் கேட்டுக்கலாம். பிரச்சனை அவனுக்கு என்னன்னா, அவன்கிட்ட ஒருத்தரும் பேச கூட யாருமே இல்ல. அவனுடைய பிரச்சனை கேட்கறதுக்கு ஒரு ஆள் அங்க இல்ல. அவன் வியாதி விட மிக வலிமையானது வலியுடைய காரியம் எதுனா 38 வருஷமா அவன் தனிமையா இருக்கிறான். அல்லேலூயா. போதுங்க, நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை தெய்வத்தால் மாற்ற முடியும். இந்த வார்த்தை பல தனிமையின் மத்தியில இந்த வார்த்தை கேட்கலாம். ஏதோ நான் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசப்படுகிற வார்த்தை அல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கமா நான் பேசுகிறேன், தேவனுடைய பிள்ளையா, உங்களை அவர் தாய் தேற்றுகிறதை போல அவர் உங்களை தேற்றுவார். வாசிக்கலாமா? 7ஆம் வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் முதல் வழினாங்க, எனக்கு ஒருத்தரும் இந்த உலகத்துல இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தரும். அல்லேலூயா. சிலருக்கு எல்லாம் இருந்து கூட இருந்து எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் சூழ்நிலை. இந்த வார்த்தை நீங்க கேட்கலாம். கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன். உலகம் உங்களை தேற்றுகிறதோ இல்லையோ, இயேசு உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. அப்ப முதல் வழி அவன் சொல்லப்பட்ட விஷயம், எனக்கு ஒருவருமே இல்லை. வாசிக்கலாம். நான் போகிறதற்கு ஆக்சுவலா அவனுக்கு அவன் தோத்து போயிடும்னு தெரியும். அவனுக்கு நான் போகிறதுக்குள்ள எனக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தர் ஓடி போயிடாத விஷயமும் யாருக்கு தெரியும்? 38 வருஷமா காத்திருக்கிற வியாதியஸ்தனுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் ஒருவேளை நம்ம மூவ் பண்ணும்போது நமக்காக யாராச்சும் விட்டு கொடுத்துட்டு பின்வாங்கி நமக்கு போகும்படி உதவி செய்வான்னு நினைச்சு அவன் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி அவன் தோற்று போனவனாய் காணப்படுகிறான். இளங்குதா? அவனுக்கு தெரியுங்க, இந்த விஷயத்த நான் செயல்படுத்தினா நான் தோற்று போய் தெரிஞ்சு கூட அவன் 38 வருஷமா அவன் போராடி கொண்டே இருக்கிறான், அந்த விஷயத்த செய்து கொண்டே இருக்கிறான். யாருக்கெல்லாம் விளங்குதுங்க தேவ பிள்ளைகளே? ஒருவேளை போராடி தோற்று போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறா, இந்த மாதத்துல ஆகாருடைய பிள்ளையை கர்த்தர் சொன்னா, அவனை கையினால் பிடித்து கொண்டு போ, அவன் பெரிய. அல்லேலூயா. இன்னைக்கு முதல் வழி, அவனுக்குன்னு முதல்ல யாரும் இல்லை. ரெண்டாவது, அவனே ட்ரை பண்ணாலும் ஒருத்தருக்கு அங்க இறக்கம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லைங்க இறக்கம் யாரு மேல காட்டல? அந்த 38 வருஷமா இருந்த வியாதியஸ்தனுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணலங்க, இறக்க பாராட்டல. இல்லைங்கதா? 365 நாள்ல 60 நாள் கழிச்சிருங்க, 300 நாள்லங்க ஒரு நாள் விட்டு அவன் எங்கேயோ வீட்டுக்கு போயிட்டு இருப்பான்ல. ஒரு நாள் கூட ஒரு நபர் கூட முதல்ல அவனுக்கு உதவி செய்யல. ரெண்டாவது, அவனுக்கு யாரும் இல்லைனாலும் கூட அவன் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யறான். ஆனா அந்த ஒவ்வொரு நாளும் முயற்சியும் தோல்வியா முடிகிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் முயற்சி கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற இந்த முயற்சி கர்த்தர் பார்க்கிறார். இவ்வளவு தோற்று போயிருக்கிறியா, கவலைப்படாத. கர்த்தர் சொல்லுகிறா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வாசிக்க. நான் போகிறதற்கு வேறொருவன் எனக்கு முந்தி. அந்த வார்த்தையை நீங்க பைபிள படிக்காதீங்க. அப்ப இவனை கடந்து ஒருத்தன் ஓடுறான். இவன் முன்னாடி போனோட பின்னாடி வந்தவன் யார டேக் ஓவர் பண்றான்? என்னங்கடா? நம்ம அப்படியே யோசிங்க. வேத சொல்ல கூட, நான் போகிறதுக்கு முன்னாடி நான் போலான்னு ட்ரை பண்ணிட்டு போறேன், என்ன தள்ளிட்டு எனக்கு முன்னாடி ஒருத்தன் உங்களை அழிக்கும்படி பல ஜனங்கள் எழுப்பினாலும் கர்த்தர் சொல்லுகிறா, இவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தவர் தூதன். ஆனா 38 ஆண்டுகளோடு கூட வியாதியஸ்தனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன். அல்லேலூயா. தேவ தூதனுடைய வேலை பரலோகம் என்ன கட்டளை கொடுக்கிறதோ அதை தான் செய்யணும். அதை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியும். ஆனா தேவ தூதனானவர் அவர் என்ன வேணா செய்ய முடியும். ஆனா சகல அதிகாரமும் அவர் கீழ்பட்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறோம்? ஆமா சொல்லல?
அல்லேலூயா. இப்ப வாசிங்க, முடிச்சிடறேன். இயேசு அவனை நோக்கி, இந்த வார்த்தை எங்க பார்த்துங்க? ஆகாரை பார்த்து, எழுந்து உன் பிள்ளையிடத்திற்கு போ, பயப்படாது. இப்ப இவனு சொல்றாரு, இயேசு அவரை நோக்கி, இதுக்கு முன்னாடி அவனா பண்ணல, எழுதுக்குவே யாருக்கு விளங்குதுங்க? இப்ப பிரச்சனை, அவர் இயேசுப்பா கேட்ட முதல் ஸ்டேட்மெண்ட் என்னங்க? நீ சொஸ்தமாக விரும்புகிறாய. ஆனா சொஸ்தத்தை விட அவனுக்குள்ள இருந்த வழிதான் முதல்ல ஷேர் பண்றான். அவனுக்குள்ள இருந்த பாரத்தை. அப்போ இத்தனை நாட்களா இவனுக்குள்ள இருக்கிற அந்த வலிகள் சிலக்குள்ள ஏன் அற்புத அடையாளம் நடக்கலாம்? முதல்ல அவங்க இருதயத்தில் இருக்கிற பாரத்தை யார்கிட்ட சொல்லணுங்க? விளங்குதா? விளங்குதா? ஒரு ஏசப்பா டைரக்டா வந்தாரு, அவனை கண்ட அவர் பார்த்துட்டு 30 வருஷமோ ரொம்ப நாள் 10 வருஷமோ 20 வருஷமோ 7 வருஷமோ இத்தனை வருஷம் காத்துருங்க, ஏதோ ரொம்ப நாள் காத்த, அப்ப நீ ஏந்திருப்பான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கலாம்ல. அவனை கேட்டது நோக்கம், நீ சொஸ்தமாக, அதை விட அவனுக்கு வழி கொடுத்தது எனக்கு ஒருவரும் இல்லை என்று. அப்படி ஒவ்வொரு நாளும் அவன் போராடினாலும் கூட அந்த போராட்டத்துக்கு ஒருவன் அவன் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் முயற்சி, அவன் தோற்று போனவனாய் காணப்பட்டான். இயேசு இன்றைக்கு அவனை பார்த்து, எழுந்து, வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாள். அந்த நாள்ல குளம் கலக்கப்படாது. அந்த நாள் குளம் கலக்கப்படாத நாளில இன்றைக்கு இந்த அற்புதம் தேசம் முழுவதும் பேசப்பட்டது, எருசலேம் முழுவதும். தேவபிள்ளைகளே, நீ கர்த்தரை முழுமையா சார்ந்து கொள்வீங்க. உங்க பிரச்சனை எல்லாம் அவர் மேல சொல்லுங்க. சில நேரத்துல உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய பினான்சியல, உங்களுடைய படிப்பை நம்பிடாதீங்க. இல்ல இவங்களோட கூட இவங்க எனக்கு தெரியும், இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்குது, இவங்களை வச்சு நான் மேல வந்துடலாம். இல்லைங்க, எந்த சார்பும் நம்மளை உயர்த்தாது. அல்லேலூயா. நம்ம உயர்த்துகிற ஒரே ஒரு சார்பு இயேசு. அல்லேலூயா. அது எதுவானா இருக்கட்டுங்க. உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல, பர்சனல் லைஃப்ல, குடும்ப ஜீவியத்துல, பிள்ளைகள் குறிச்சில, அதெல்லாம் செகண்டுங்க. ஆட்களை பரிந்து பேசுகிற, தயவு உருவாக்குகிற தெய்வத்தை தான் நம்ம தேடணும். அல்லேலூயா. மனுஷனை அல்ல. அல்லேலூயா. அப்ப 38 வருஷமா நடக்க முடியாதவனுக்கு அவன் முதல் தாயாய் காணப்பட்டான். முதல்ல அவனுக்குள் இருக்கிறதான பாரங்களை அவர் கேட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆகாரை தேவனால் தேற்ற முடியும். 38 வருஷமாய் வியாதியஸ்தனை தேற்ற முடியும். இவருடைய வாழ்க்கையில தெய்வத்தால் அற்புதம் செய்ய முடியும்னா, இந்த வார்த்தை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையிலும் தெய்வத்தால் அற்புதத்தை செய்ய முடியும். எடுத்து வாசிங்க. ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. நான் என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். நல்லா, என் ஜனத்தை தேற்றுங்கள். ஆற்றுங்களா தேற்றுங்களா? ஆற்றுங்கள். இந்த மாதத்துல ஆண்டவங்களை தேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் அல்ல, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்கலாம். இயேசுவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவுடைய தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆகாருடைய வாழ்வில கர்த்தர் ஆறுதல் செய்தார். 38 வருஷமாய் அந்த வியாதிஸ்தனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்தார். வாசிக்கலாம், வாசிங்க. எதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் மங்கி போயிருக்கிறதோ, மங்கி போயிருக்கிற வாழ்வை கர்த்தர் வாசனை உள்ளதா மாற்றுவார். வாசிங்க, பார்க்கலாம், வாசிங்க. தேறுதல் அடைய செய்து அதை என்னுடைய வனாந்தரத்தை எதை போலவுமா, ஏதேன் உலாவுகிற, அவர் உலாவுகிற இடமா உன் வனாந்தரத்தை தெய்வன் மாற்ற விரும்புகிறான். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை, சத்தமா சொல்லுங்க, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்று. 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் சபை, பவுல் சொல்ல, நாங்கள் சபைக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களா இருக்கும்படி சகல உபத்திரவங்களிலும், யாரு எத்தனை உபத்திரம் வந்தாலும் தெய்வம் எங்களுக்கு ஆறுதல் செய்வார்.
நீங்க எடுத்து வாசிக்க கேட்கிற 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிக்கும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆம் ஆம் பிள்ளைகளை காப்பாற்றுகிறதை போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியா இருந்து அல்லாமல் நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினால். அல்லேலூயா. சங்கீதம் 137:6 வாசிங்க. சங்கீதம் 137:6. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை எதனாலுங்க முக்கியமான மகிழ்ச்சியினாலும் எடுத்து வாசிங்க. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:10 வாசிங்க. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும். அல்லேலூயா. இந்த மாதத்துல அன்றைக்கு ஆகாவுடைய அந்த கண்ணீரை கர்த்தர் மகிழ்ச்சியா மாற்றினார். 38 ஆண்டுகளாய் காத்திருந்த வியாதியஸ்தனுடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். வியாதியஸ்தனுக்கு தூதன் அற்புதத்தை செய்தார். 38 வருஷமுள்ள வியாதியஸ்தனுக்கு தேவனாய் இருக்க கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நான் மீண்டும் சொல்றேன், கர்த்தர் உங்களை தேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? யாரும் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல கர்த்தர் என்னை தேற்ற போகிறார். யாவரும் இருக்கிற கண்களும் நம்ம ஜெபிக்கலாம்.